வணக்கம். இன்னைக்கு முக்கியமான திருத்தலத்தினுடைய வரலாறை தான் தெரிஞ்சுக்க போறோம். புண்ணிய ஸ்தலங்கள், கோவில்களின் சிறப்பு வழிபாடும் வரலாறும். சென்னை தாம்பரத்திலிருந்து 16 கிலோமீட்டர், பல்லாவரத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் தான் குன்றத்தூர் அமைஞ்சிருக்குது. இந்த குன்றத்தூர்ல தான் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலினுடைய ஸ்தல புராணங்களை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். ஆரிமுனை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இந்த கோயிலுக்கு அடிக்கடி பஸ் இருக்குது. இந்த கோவிலுடைய மூலவரா இருக்கிறவர் சுப்பிரமணியர். இந்த கோவிலுடைய தீர்த்தம் சரவண பொய்கை. வில்வமரம் இந்த கோயிலுக்கு தலவிருட்சமா அமைஞ்சிருக்குது. இது குன்றத்தூர், காஞ்சிபுரம் மாவட்ட, தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்குது. இந்த கோவிலினுடைய திருவிழாக்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா வைகாசி விசாகம், தைப்பூசம், பங்குனி உத்திரம், கந்த சஷ்டி அப்படின்னு சொல்லலாம். இந்த கோயிலில் நேர்த்திக்கடன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா முருகனுக்கு வஸ்திரம் சாட்டுறது செய்கிறது இந்த மாதிரி தான். இந்த கோயிலை பொறுத்தளவுக்கு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, திருப்பரங்குன்றத்தில் முருகன் தெய்வானையோட மட்டும் வடதிசை நோக்கி காட்சி தருவார். ஆனால் இந்த கோயிலில் நம்ம முருகன் தெய்வானை வள்ளியோட சேர்த்து தான் காட்சி தருவாங்க. இதை தவிர இங்கே சேக்கிழாருடைய கோயிலுக்கு முருகபெருமான் மலையிலிருந்து இறங்கி சேக்கிழாருக்கு பூஜை செய்யும் போது காட்சி தரது சிறப்பான ஒன்று. இது தவிர இந்த குன்றத்தூர் கோயில் சோழர்களால் கட்டப்பட்ட கோயில் அப்படிங்கிற சிறப்பம்சமும் இருக்குது. இந்த கோவிலுடைய தல பெருமை என்ன அப்படின்னு பார்த்துட்டோன்னா, 24 படிக்கட்டுகளை தாண்டி போய் தான் இந்த குன்றத்து மேல அமைஞ்சிருக்கக்கூடிய அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலை நம்ம தரிசிக்க முடியும். முருகனுடைய சன்னதியில நேருக்கு நேரா நின்று பார்க்கும்போது முருகன் மட்டும்தான் தெரிவாரு. இல்லது வலதுபுறம் இல்லை அப்படின்னா இடதுபுறம் சாய்ந்த மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா முருகன் வள்ளியோடையோ இல்லை தெய்வானையோடையோ யாராவது ஒருத்தரோட இருக்கிற மாதிரி தான் நமக்கு காட்சி தருவார். முருகன் சன்னதிக்கு அப்படியே முன்புறத்தில் துவார பாலர்கள் முருகனை மாதிரியே கையில் சூலாதயத்தோட காட்சியளிக்கிறது இன்னொரு சிறப்பம்சமாக அமைஞ்சிருக்குது. இதை தவிர இங்கே கந்த சஷ்டி அப்படிங்கிறது சிறப்பான விழாவா 8 நாட்கள் தொடர்ந்து நடைபெறுது. இந்த 8 நாட்கள்ல 6வது நாள் சூரசம்ஹாரமும், 7வது நாள் வள்ளி திருமணமும், 8வது நாள் தெய்வானை திருமணமும் நடைபெறுது. இதுதான் இங்க இன்னொரு சிறப்பம்சமா இருக்குது. இது தவிர இந்த கோயில்ல முருகனுடைய கோஷடத்துல இங்க தட்சிணாமூர்த்தியும் விஷ்ணு துர்கையும் அமைஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பிரகாரத்துல பார்த்துட்டோம் அப்படின்னா காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, விநாயகர், இதை தவிர அங்க நாக சன்னதி, நவகிரகம், பைரவருக்கு தனித்தனி சன்னதிகள் அமைஞ்சு காட்சியளிக்கப்படுது. இந்த கோவிலுடைய இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இந்த ஊர் அதாவது இந்த குன்றத்தூர்ல தான் பெரிய புராணம் இயற்றிய சேக்கிழார் அவதரிச்ச ஊரா கருதப்படுது. இந்த மலையடிவாரத்துல கீழே ஒரு தனி சன்னதி சேக்கிழாருக்காக உருவாக்கப்பட்டிருக்குது. இது தவிர இந்த கோவில்ல நடுவுல வாரத்துல இன்னொரு விநாயகருக்கு பழஞ்சொலி விநாயகர் சன்னதியும் அமைக்கப்பட்டிருக்குது. இது தவிர இந்த கோவிலினுடைய இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, ஒரு முறை முருகபெருமான் அசுரர்களோட சண்டையெல்லாம் முடிச்சுட்டு வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமா திருத்தணிக்கு போகிற வழியில சிவபெருமானுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. அப்போ சிவலிங்கத்துக்கு பிரதிஷ்டையும் செஞ்சாரு. அந்த சமயத்துல சிவனை நோக்கி தியானம் செய்யறதுக்காக இருந்த இடம் தான் இந்த குன்றத்தூர் அப்படின்னு சொல்லப்படுது. காலப்போக்குல கொஞ்ச நாள் கழிச்சு குலோத்துங்க சோழன் இங்கே முருகனுக்காக கோயில் கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுது. கந்தனை சிவனுக்காக தியானம் செஞ்சதுனால கந்தலீஸ்வரர் அப்படிங்கிற பெயரோட தனி மூர்த்தியா அமைஞ்சிருக்கிற சிறப்பம்சமும் இந்த கோயில தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கும் நேரம் கிடைச்சிச்சு அப்படின்னா நிச்சயமா சென்னையில் அமைஞ்சிருக்கக்கூடிய குன்றத்தூர்ல அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில தரிசிச்சுட்டு வாங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய தகவல்கள் தொடர்ந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.